வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களது வாழ்க்கையை மாற்றக்கூடியது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுசா பாருங்க. ஏனென்றால் இன்று நாம பேசப்போகிற விஷயம் பணம் இல்லை என்றால் யாரும் உன்னை மதிக்க மாட்டார்கள். இது கொஞ்சம் கஷ்டமான உண்மை, ஆனா இதுதான் வாழ்க்கை. இந்த உண்மையை 1000 வருடங்களுக்கு முன்பே சாணக்கியர் சொல்லியிருக்கார். இன்று அவர் சொன்ன கதையையும் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 6 முக்கிய விதிகளையும் பார்க்கலாம். ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு இளைஞன் இருந்தான். அவன் மிகவும் நல்லவன், நேர்மையானவன். ஆனா அவனிடம் ஒரு பிரச்சனை இருந்தது. அவனிடம் பணம் இல்லை. அவன் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவி செய்தான், ஆனா யாரும் அவனை மதிக்கவில்லை. ஒரு நாள் அவன் ஒரு பெரிய செல்வந்தரை பார்த்தான். அவன் மோசமானவன், அகந்தையுடன் நடந்தான். ஆனா எல்லாரும் அவனை மதித்தார்கள். அது அவனை மிகவும் பாதித்தது. அவன் மனசு உடைந்தது. நல்லவனாக இருந்தாலும் ஏன் யாரும் மதிக்கவில்லை என்று எண்ணினான். அவன் ஒரு பெரிய ஞானியை சந்தித்தான். அவர்தான் சாணக்கியர். அவன் கேட்டான், நான் நல்லவன், ஆனா யாரும் மதிக்கவில்லை, ஏன்? சாணக்கியர் சிரித்து சொன்னார், இந்த உலகம் நல்ல மனசை மட்டும் பார்த்து மதிக்காது, அது உன் நிலையை பார்த்துதான் மதிக்கும். அவர் ஒரு சிறிய உதாரணம் கொடுத்தார். ஒரு மரம் பழம் கொடுத்தால் எல்லாரும் கல்லெறிந்து கூட அதை தேடுவார்கள். ஆனா பழம் இல்லாத மரத்தை யாரும் பார்க்க மாட்டார்கள். அவன் புரிந்து கொண்டான், நான் நல்லவன், ஆனா மதிப்பு பெற நான் வளர வேண்டும். அந்த நாளிலிருந்து அவன் வாழ்க்கையை மாற்ற முடிவு செய்தான். விதி 1: பணம் இல்லாமல் மதிப்பு கிடையாது. நண்பர்களே, இது கேட்க கஷ்டமான உண்மை, ஆனால் மறுக்க முடியாத உண்மை. இந்த உலகம் உன் மனசை பார்த்து மதிக்காது, உன் நிலையை பார்த்துதான் மதிக்கும். நீ நல்லவனாக இருக்கலாம், உதவி செய்யலாம், ஆனா உன்னிடம் பணம் இல்லை என்றால் உன் வார்த்தைக்கும் எடை இருக்காது. ஒரு விஷயம் நினைத்துக்கோ, பணம் இருந்தால் நீ பேசாமல் இருந்தாலும் மதிப்பு வரும். பணம் இல்லை என்றால் நீ சரியாக பேசினாலும் மதிப்பு வராது. அதனால் பணம் கெட்டதில்லை, அது ஒரு சக்தி. அதை தவிர்க்க வேண்டாம், அதை சரியாக சம்பாதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். விதி 2: உன்னை முதலில் நீ மதிக்க வேண்டும். நீ உன்னை மதிக்கவில்லை என்றால் இந்த உலகம் ஒருபோதும் உன்னை மதிக்காது. நீயே உன்னை குறைத்து பேசிக்கிட்டு இருந்தா மற்றவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்வார்கள். கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருந்தால் வாய்ப்பு வந்தாலும் அது உன்னிடம் நின்று விடாது. ஒரு நாள் நீ உன்னிடம் கேள், நான் என்ன மதிப்புள்ளவன்? அந்த பதிலை நீ உருவாக்கணும். உன் நேரத்தை மதிக்கவும், உன் முயற்சியை மதிக்கவும். நீ உன்னை உயர்த்த ஆரம்பித்தவுடன் உலகமும் உன்னை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கும். விதி 3: திறமை இல்லாமல் பணம் வராது. பணம் சம்பாதிக்க ஆசை எல்லாருக்கும் இருக்கும், ஆனா ஸ்கில் வளர்க்க ஆசை சில பேருக்கு தான் இருக்கும். ஸ்கில் இல்லாமல் பணம் வராது, வந்தாலும் நீண்ட நாள் இருக்காது. இந்த உலகம் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கும், நீ என்ன செய்ய தெரியும்? அதற்கு பதில் இல்லை என்றால் உன் மதிப்பு குறையும். நாள்தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள். புதிய விஷயங்களை ட்ரை பண்ணு. நீ உன்னுடைய திறமையை வளர்த்தால் பணம் உன்னை தேடி வரும். விதி 4: சோம்பேறித்தனம் வாழ்க்கையை அழிக்கும். சோம்பேறித்தனம் ஒரு சைலண்ட் கில்லர். நீ என்று ஓய்வெடுக்கிறேன் என்று நினைப்பாய், ஆனா வாழ்க்கை உன்னை மெதுவாக பின்னுக்கு தள்ளும். ட்ரீம் எல்லாருக்கும் இருக்கும், ஆக்ஷன் எடுக்கிறவர்கள்தான் வெற்றி அடைவார்கள். நாளைக்கு பண்ணலாம் என்ற எண்ணம் உன் வாழ்க்கையை நாசம் செய்யும். இப்போதான் சரியான நேரம், இப்போதான் ஆரம்பிக்கணும். சிறிய ஸ்டெப் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனா இன்று ஏதாவது செய். கன்சிஸ்டன்சி தான் உன்னை உயர்த்தும். விதி 5: சரியான நண்பர்கள் முக்கியம். நீ யாருடன் இருக்கிறாய் என்பதுதான் நீ யார் ஆகப் போகிறாய் என்பதை தீர்மானிக்கும். நெகட்டிவ் நண்பர்கள் இருந்தால் உன் வாழ்க்கை மெதுவாக கீழே போகும். பாசிட்டிவ் நண்பர்கள் இருந்தால் நீ தானாகவே வளர ஆரம்பிப்பாய். உன்னை மோட்டிவேட் செய்யும் நண்பர்களை தேர்வு செய். உன்னை கிண்டல் பண்ணும், கீழே இழுக்கும் அந்த சர்க்கிளிலிருந்து வெளியே வா. நண்பர்கள் உன் ஃபியூச்சரை ஷேப் பண்ணுவார்கள். அதனால் யாருடன் இருக்கிறாய் என்பதில் கவனம் வை. விதி 6: பணத்தை மதிக்க கற்றுக்கொள். பணம் சம்பாதிப்பது மட்டும் போதாது, அதை காப்பாற்றவும் தெரிந்திருக்க வேண்டும். பலர் சம்பாதிப்பார்கள், ஆனா சேமிக்க மாட்டார்கள். அதனால்தான் அவர்கள் எப்போதும் ஸ்ட்ரகிள் பண்ணுவார்கள். பணம் ஒரு கருவி, அதை சரியாக பயன்படுத்தினால் அது உன்னை உயர்த்தும். செலவு செய்வதற்கு முன் யோசிக்கவும், சேமிப்பை பழக்கமாக்கவும்.
நீ பணத்தை மதித்தால் பணமும் உன்னை மதிக்கும். அந்த இளைஞன் இந்த 6 விதிகளையும் பின்பற்ற ஆரம்பித்தான். சில மாதங்களில் அவன் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. மக்கள் அவனை மதிக்க ஆரம்பித்தார்கள். அவன் புரிந்து கொண்டான், நல்லவனாக இருப்பது முக்கியம், ஆனா வலிமையானவனாகவும் இருக்க வேண்டும். நண்பர்களே, இந்த உலகம் உண்மையில் எப்படி இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். பணமில்லாமல் மதிப்பு கிடைப்பது கடினம். ஆனால் பணத்துடன் சேர்ந்து நல்ல மனசு இருந்தால் நீ உயர்ந்த மனிதன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்ற இன்னும் பல வீடியோஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.